வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தைரியம் வந்துருச்சுங்க. ஏன்டா டேய், நானும் போனா போது பொறுத்து இருந்தா என்கிட்டே சவுண்ட் விடுறியானே, சவுண்டுன்ற வார்த்தையே என்கிட்ட வச்சு கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சட்டையை புடிச்சு அப்படியே குழுக்குன்னு குழுக்குறாங்க. அப்படியே மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சும்மா விஜய் அப்படியே கையடுறி அப்படின்னு சொல்ல என்ன கையெடுன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு நீ எனக்கு வெண்பா நமக்கு அவ்வளவுதான், மத்தபடி உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் விடுறாங்க. அதை கேட்டதும் அப்ப எதுக்கிட்ட என்ன விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் விட்டு போனா என்னது, நான் விட்டு போனா நல்லா யோசிச்சு பாரு யார் விட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷ கான்ட்ராக்ட் சொல்லி அணுவா சித்திரப்படுத்தி ஊட்ட விட்டு முடுக்கிறது நீ. மறுபக்கம் எங்க அண்ணன் ஒரு பக்கம் சுயா நாட்டம், எந்த நேரத்தை பார்த்தாலும் எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வாழ்க்கையை நல்லா பண்றேன், அவரை கொட்டையா பண்றேன்னு சொல்லிட்டு பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி அனுபவிக்க விடாம ரொம்பவே ரோதனை பண்ண இருக்கான். அவனை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவனை ஒரு பக்கம் பொட்டுன்னு வெட்டி புட்டுன்னு தூக்கி போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள 1000 கஷ்டம். ஒரு பக்கம் அந்த அரவிந்த் எப்படியாவது என்ன கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா பண்றது ஒவ்வொன்றையும் பக்காவா உனக்கு மேல கேரிங்கி பாசம் அன்பு பாத்துக்கிற பக்குவம் பேசுற விதம் ஏதோ நெக சொன்னிய காணாம போயிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புற போது என்ன சந்தேகப்பட்டு அனுப்பினேன். அந்த மாதிரி இல்லை, எங்க நகை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அவன் சேர்த்து வச்சு அந்த நகையை எட்டு வந்து இதை வச்சுக்கோ, இதை வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம், எனக்கு வருங்கால பொண்ணுக்கு தான் இதை நான் சேர்த்து வச்சிருந்தேன், உங்ககிட்ட நகை இருக்கு இல்லை இது முக்கியம் இல்லை இப்போதைக்குன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி அந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்டான். ஆனா நீ ஒவ்வொரு செகண்ட் என்ன அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின, துக்கப்படுத்தின, துயரப்படுத்தின, இவ்வளோ தாங்கிக்கிட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்று இருந்தா நீ நடானா ஏதோ டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறல என்ன. உனக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு அமையக்கூடாதா, உனக்கெல்லாம் எந்த நேரம் மத்தாலும் உன்னை பிடிச்சி அப்படியே கொளுத்துன்னு இருக்க அந்த ரஞ்சித மாதிரி ஒருத்தி அமைக்கணும். அப்பதான் வெண்பாவுக்கோசரம் தான் இப்ப கூட நான் வந்து இங்க நின்று இருக்கேன். வெண்பா மட்டும் இல்லாம இருந்து நீ மட்டும் தான் போடா மயிரா கடனா உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருவேன். எங்க வெண்பா என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிருமோ, இவளோட சூழ்ச்சியில நீ சிக்கிட்டு வெண்பாவை கண்டுக்காம முட்டுருவேன்னு சொல்லிட்டு பயத்துல தான் நான் இப்பயும் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ஷன், ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு இவ்வளவு இருந்தும் எதுவுமே வெளிக்காட்டிக்காம ஒரு பக்கம் மனசுக்குள்ளே போட்டு நொந்து நிற்கிறாங்களே, இவங்க தானே உண்மையான பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப எல்லாம் நடந்துன்னு இருக்குங்க. அப்படி என்னடா நடந்துச்சு ஏதுடா நடந்துச்சு சொல்லுடா. நாங்களும் ரொம்பவே ஆர்வமா இருக்கோம், எக்ஸைட்மெண்டோட இருக்கும், பேசும்போது கேட்கறதுக்கு அப்படியே சும்மா எங்களுக்கு இருக்கும் பூரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். யாரும் சொல்லல, போடாடே கம்முன்னு, ஏன்டா நீங்க ஒரு பக்கம் கதையா சொல்ற பேர் என்ன கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சொல்றீங்க. சரி விடுங்க, என்னங்க பண்றது, எல்லாம் உங்களுக்காக தான். இந்த குளிர்லயும் இந்த மழையிலையும் இந்த இடியிலையும் அப்படியே சும்மா வெள்ளம் கீழே ஒரு பக்கம் குடுன்னு ஓடுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசை. என்ன எங்க ஊருக்கு மழையும் வர மாட்டேங்குது வெள்ளமும் வர மாட்டேங்குது, இந்த பக்கம் பார்த்தா மழை அந்த பக்கம் பார்த்தா மழை, இப்படி பார்த்தா மழை, எங்க பார்த்தாலும் வெள்ளம். ஆனா எங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் குட்டை தான் தெரியுது, ஒன்னும் காணும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகை.